அதாகப்பட்டது என்னன்னா மெடிஃபேஷியல்ஸ் வந்து பல வகைப்படும். அதில் இந்த கெமிக்கல் பீல் வந்து ஒன்று. இப்போ நீங்கள் கெமிக்கல் பீல் பிம்பிள் இருக்குதுன்னு கெமிக்கல் பீல் பண்ணுறீங்க, ஒரு 6 செட்டிங் எடுக்கிறீங்க, இல்லை வந்து மெலஸ்மா இருக்குதுன்னு எடுக்கிறீங்க, இல்லை வந்து டேன் ஆயிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பீல் எடுக்கிறீங்க. கெமிக்கல் பீல் எடுத்தால் ஒரே மருந்து எல்லாமே குணமாயிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. கெமிக்கல் பீல் எதுக்குன்னா இருக்கக்கூடிய பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான். இப்போ குப்பையாக இருக்குது வீடு, இந்த வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கெமிக்கல் பீல், சரியா? அதுக்கு ட்ரீட்மெண்ட். திரும்ப நான் குப்பை போடுவேன், நான் ஏற்கனவே வீடை சுத்தம் பண்ணிட்டேன்ல, எனக்கு குப்பையாக வரக்கூடாது அப்படிங்கிற அப்படி சில பேர்லாம் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட் ஹேபிட்டு, நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனு, உங்களோட என்விரான்மெண்ட், இதை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்கின் வந்து இருக்குமே தவிர கெமிக்கல் பீல் பண்ணிட்டேன் ஓகே அதனால எனக்கு வந்து இனி வாழ்க்கையிலே பிம்பிள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மேஜிக். அப்படி பண்ணி எல்லாருமே எடுத்துக்கலாமே, அது எல்லாருமே பண்ணிக்கலாமே, அது பண்ண முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை கேட்குறீங்க இல்லையா, அந்த பிரச்சனை வராமல் இருக்குமோ அப்படின்னா அது வராமல் இருக்கும். எல்லா டைப் ஆஃப் மெடிஃபேஷியலும் லக்ஸ் எஃபெக்ட்ஸில் கெமிக்கல் பீல் முதல் கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறவையோ உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டியது கேரண்டி எங்களோடது. ஆனால் புது பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். அப்பாயின்மெண்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம், அதுக்கு கால் பண்ணி வாங்க, நேரில் வாங்க பேசலாம்.